ஓவராலா பார்த்தோம்னா, ஒரு வேற லெவலான நைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நைட் 1க்கு எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்துருச்சோ, அதுக்கு ஆப்போசிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரெசில்மேனியா நைட் 2ல என்ன நடந்துச்சு, ஃபுல் ரிசல்ட்ஸ் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்ற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடா புரிய வரும். சரிட்டு நம்ம டெம்ஸ் ஃப்ரம் வீடியோக்குள்ள மூவ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் 2 ஹிட் அடிச்சதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேட்சஸ் எல்லாமே கம்மி தான். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் நல்ல டைம் கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ தேவையான மேட்சஸ்க்கு தேவையான லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, WWE இந்த நைட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். 6 மேட்சஸ் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா WWE அவசரப்படாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எந்த டாக் டீம் மேட்ச் இல்லை. ஸோ சிங்கிள்ஸ் டிவிஷன் மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு ஃப்ரேமில் வச்சு பார்க்க முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். அதர்வைஸ் கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சினேஷன் லீடர் 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சினா தான் கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு பேங்கரான கிக் ஆஃப் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒபாஃபெமே வர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கான மேட்சே கிக் ஆஃப் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சினா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ 2 பேருமே என்ட்ரன்ட் கொடுக்குறாங்க. ஒபாஃபெமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருந்து பயங்கரமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் பால் ஹெமன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. மேட்ச் போயிட்டு இருக்கு. மேட்சோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒபாஃபெமியோட கைகள் ஓங்குது. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக கிளைமேக்ஸில் நம்மளுடைய ஒபாஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ப்ராக் லெஸ்னர் போவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ஒபாஃபெமியோட கைகளே வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி இருக்குன்றதை அந்த இடத்துல சொல்லி ஆகணும். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரோடைய க்ளவுஸ் அண்ட் ஆல்சோ ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டு ஸோ ரிட்டையர்மெண்ட்கான ஒரு ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. ஷூக்கு க்ளவுஸ் எல்லாம் கழட்டினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பயங்கர எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணி விட்டுருப்பாங்க. பல பேர் அழுக விட்டு வர்றாடி, அவரை போய் கலங்க வச்சுட்டீங்களாடான்ற மாதிரி தான் இருந்துருச்சு. அதுக்கப்புறமா பால் ஹெமன் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ ப்ராக்ன்ற சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே முன் வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரேம்பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். ஸோ நீங்களும் போயிட்டீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி சீனா போயிட்டாரு. ஸோ ஏஜே ஸ்டைல்ஸும் போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ கண்டா ப்ராக் லெஸ்னரும் போகிறாரான்ற மாதிரி இது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ நியூஸஸ் எல்லாம் ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆகலைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். WWE அன்சர்டைன்ற மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை அப்கமிங் நம்ம அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாகவே பேசலாம். ரெண்டாவது வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் லேடர் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பென்டா அவருடைய டைட்டில் ரேமஸ்டூரியோ ரூசோ ஜேடி மேக்டோனோ டிராகன் லீ அண்ட் ஆல்சோ G1 ஈவென்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு உண்மையிலே சொல்லணும்னா. பட் எனக்கு என்ன குறைனா இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக WWE எடுத்துகிட்டு போயிருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துருந்துச்சு. WWE இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கலாம். பட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்துச்சு. நான் குறைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பார்த்துருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் கூட மேட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாரு. ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தா WWE பென்டா பார்க்க போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஆல்சோ பென்டா இஸ் யுவர் ஸ்டில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன். அண்ட் ஆல்சோ 3வது மேட்ச் இப்போ பொறுத்த வரைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் சமி ஜெயின் வர்சஸ் நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான மேட்ச். 2 பேருமே என்டர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லில்லி ஆச்சின்னு ஒரு செலிபிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வராரு. சரி, அவர் செலிபிரிட்டி கிடையாது, ஒரு ரேப்பர். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க, கஸ்டமைஸாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லாவே இருந்துருந்துச்சு. மேட்சஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துருந்துச்சு. WWE இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு எந்த ஒரு கிரியேட்டிவிட்டியும் இல்லாமல் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்சும் அண்ட் ஆல்சோ நம்ம டீமன் பேலர் மேட்ச் நடந்துச்சுல, டீமன் பேலர் டாமினிக் மேட்ச், அந்த மேட்ச் இந்த 2 மேட்ச் மட்டும்தான் இந்த நைட்டில் ஆவரேஜாக இருந்துச்சு மீன்ஸ் ஒரு நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேட்சாக கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்சும் அதுக்கு அடுத்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக மொக்க பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. கிளைமேக்ஸில் என்ன இருக்குன்னா அந்த லில்லியாச்சின்ற ரேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயினை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆகிட்டாரு. ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்றதை அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாரு. அந்த இடத்துல அந்த லில்லியாச்சின்ற ரேப்பரையும் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இந்த இடத்துல நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாருன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா நடக்குது ஸோ டீமன் பேலர் வர்சஸ் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு இருந்துச்சு. இந்த மேட்சும் போன மேட்ச் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துருந்துச்சு. அதர்வைஸ் மேட்ச் ஓகே நல்லா தான் இருந்துருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. டீமன் பேலரை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி டாமினேட் பண்ண வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ டீமன் பேலரோட என்ட்ரன்ஸ்லாம் அள்ளு விட்டுருச்சுங்க. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா ஐ திங்க் ஸோ 3 வருஷமோ 2 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம் நினைக்கிறேன். ரெஸ்ல்மேனியா ஹாலிவுட்டாக நடக்கும்போது நம்ம டீமன் பேலரை பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபுல் டீமன் பேலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க. பயங்கரமாகவே இருந்துருந்துச்சு. மேட்ச் என்ன கொஞ்சம் லென்த்தாக இருக்கலாமோன்னு ஒரு குறை தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வாஸ் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பேலர் வின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணியிருந்தாங்க. ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நான் தான் சொல்லியிருந்தேன் டீமன் பேலர் பக்கம் WWE போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீமன்
ஃபின் பலர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது. ஜெட் கேரில் வெர்சஸ் ரியா ரிப்ளேக்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. WWE நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து யூஎஸ்கே இன்வால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஜெட் கேரிலோட ஸ்டேபிளோட இன்வால்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச்சில் 2 இன்வால்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. இன்வால்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ண வந்துருவாங்க. ஏன்னா ஜெட் கேரியலோட ஸ்டேபிளான அந்த இடத்துல மிச்சின் அண்ட் ஆல்சோ நம்ம பிஃபேப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கோர் பண்ணணுன்றதுக்காக வந்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் கேரியல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்டைட் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ விமன்ஸ் WWE சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ ரியா ரிப்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக க்ரௌன் ஆவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணி ஆகணும். ரியா ரிப்ளேயோட ரெஸ்லிங் அட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா நம்மளோட சினேஷன் லீடர் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஜான் சினா இந்த இடத்துல வந்தது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை அட்டண்டன்ஸ் வந்திருக்குன்னா 55,255 அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஆயிருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட் 1ஓட நைட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வந்திருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆல்சோ கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனாவை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல மிஸ் என்ன பண்ணுவார், ஸோ நான் தான் ஹோஸ்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருப்பார்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டான் ஹுசேன் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. டான் ஹுசேன் வந்து ஒரு சில சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ நான் நைட் 1ல் சொல்லியிருந்தேன். ஸோ நைட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி டான் ஹுசேனோட செக்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ டான் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. 4 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கிட் வில்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டாரு. அவர் அட்டாக் பண்ணாதன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். பட் இருந்தாலும் அட்டாக் பண்ணி விட்டாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணிடுவார்னா தூக்கி கையெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு கொடுத்துருவாரு. தவறான இடத்தில் ஒரு பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய மிஸ்ஸுக்கு ஒரு பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர் ஆயிடுச்சாங்க. சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்ச் பண்ணிட்டாங்களாமா. ஆக்சுவலி இந்த இடத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஸோ இவங்க டான் ஹுசேன் எல்லாருமே அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரிங்கு கடியில் போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பிளானாமா. பட் இருந்தாலும் WWE அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாட்சஸ் மூமெண்ட் ஆயிடுச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கைஸ் ஃபைனலி மெயின் ஈவெண்ட் ஸோ நம்மளுடைய வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் CM Punk vs ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு கஸ்டமைஸ் என்ட்ரன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பழைய ஓஜி சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஐகானிக் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரெயினை ஸ்டார்ட் பண்ண அந்த தீம் சாங் ஸோ ஹிட் ஆஃப் த டேபிள் டீம் சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு சாங்கை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை ஆயிடுச்சு. சரி ரைட்டு, தலைவன் இன்னைக்கு சம்பவம் பண்ண போகிறான், வின் பண்ண போகிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம CM Punk பார்த்தீங்கன்னா வராரு. 2 பேருக்குமே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆசமாக இருந்திருக்குங்க. ஸோ மெயின் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற சம்பவம் தான். எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. 2 பேருமே சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. லைவ் பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி ரோமன் ரெயின்ஸை விட்னஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ட்ரைபிள் சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்னஸ் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக விட்னஸ் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரைபிள் சீஃப் மாதிரியே ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாருன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இந்த நைட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃபும் மெயின் ஈவெண்ட்டும் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் கிடையாது. 2 பேர் தான். ஸோ நல்லா டைம் எடுத்து நல்லா சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஹீல் லுக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ட்ரைபிள் சீஃப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு நடுவில் அந்த ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுலேருந்து ட்ராஷ் டாக் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. கிளைமேக்ஸில் என்ன ஆகி போயிரும்னா CM Punk வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு லோ ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டுவார். ரெஃப்ரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட். ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு லோ ப்ளோ போட்டுவார். ஸோ CM Punk டூஸ் எவ்ரி திங்கில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருச்சு. ஃபைனலாக கிளைமேக்ஸில் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாரு. ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அண்ட் ஆல்சோ நிறைய ஆடியன்ஸ் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்கள் கோரிக்கை ஏற்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாரு. வின் பண்ண ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. சாரி 5 பேருன்ற மாதிரி 6 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அவங்க கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஃபைனலாக இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறை இருந்துச்சு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க, ஃப்ரேம் வச்சு எடுப்பாங்க WWE. அதை பண்ணலை. ரிங்கில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லைவை பாதியோட வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டானுங்க. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்
டிமாண்டாக இருந்துருந்துச்சு. மேபி அதை எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் எதுவும் போடுவாங்களான்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த நைட் 2 ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ மெயின் ஈவெண்ட்டும் கிக் ஆஃப் மேட்சும் எனக்கு ரொம்ப பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டீமன் பேலர் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அண்ட் ஆல்சோ நம்ம சமீசன் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச், இந்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேஷாக இருந்துச்சு. மற்றபடி இந்த நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக WWE சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட் வீடியோலாம் வருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஸ்டே சேஃப். வாட்டா.